லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரே விஷயம் சொல்றோம். அதாவது ஒரே விஷயம் தான் நாங்க பேசணும். ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்தில் பேசினா உட்கார்ந்து கேட்க கூட தேவையில்லாத ஒரு பிரதமர். இந்த மாதிரி ஒரு பிரதமர் நாட்டு மக்கள் பார்த்துக்க மாட்டாங்க. ஓகே டாக்டர் சுமத். தேங்க் யூ டாக்டர் சுமத், குறுக்கிட விரும்புறீங்க? அதாவது மக்களுக்கு ஒரு சிம்பிள் அரித்மெட்டிக். சென்ற முறை கிட்டத்தட்ட 84,000 வாக்குகள் பெற்றார்கள் அதிமுக. அப்ப கூட்டணியில இருக்கும் போது ஏடிஎம்கே வேட்பாளர், அதாவது 2019. சோ 2016ல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தனியா அவங்க போட்டியிடும் போது அவர்களுக்கு 41,000 ஓட்டு கிடைச்சது. சோ நம்ம மக்கள் என்ன பார்க்கணும்னா, இந்த 84,000 வாக்குகள் பெற்ற அந்த எதிர் அணியில இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் எவ்வளவு வாக்குகளை பெறுகிறார். ஒருவேளை அவர் 40,000 ஓட்டு, 45,000 ஓட்டு, 50,000 ஓட்டு வாங்கினார்னா பெரும் அளவுல ஓட் டிரான்ஸ்பர் ஆகல. ஒருவேளை அவர் கிட்டத்தட்ட 90,000 ஓட்டு, 85,000 ஓட்டு வாங்கினாருனாக்கா கிட்டத்தட்ட அதிமுக ஓட இருந்த போட்டியிடும் போது வாங்கின வாக்குகளும் இந்த முறை வாங்குற வாக்குகளும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கிறது. சிம்பிள் அரித்மெட்டிக்ங்க. இன்னொரு கூடுதல் இன்னொரு லேட்டஸ்ட் தகவல் இதுல சொல்லணும்னா, இந்த லோக்சபா எலெக்ஷன்ல விக்கிரவாண்டி அசெம்பிளி செக்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாமக ஒரு 32,000 ஓட்டு இப்ப இருக்கிற இதே பிஜேபி கூட்டணி என்டிஏ அலையன்ஸ்ல 32,000 வாங்கியிருக்காங்க. அதான் ரஃப்லி 40,000, அது 5,000 6,000 இப்படி அப்படி போகலாம். சோ 40,000 கோர் ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, 35,000ல இருந்து 40,000 ஓட்டு அவங்களுக்கு அங்க இருக்கு. அதை தாண்டி எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த 40,000க்கு மேல அவங்க வாங்குறதெல்லாம் அதிமுகல இருந்து வந்த ஓட்டுன்ற மாதிரி நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா கணக்கு எடுத்துக்கலாம், அப்படி சொல்றீங்க? பெரும்பாலும் சிலது ஆன்டி இன்கம்பன்சி, நியூட்ரல் ஓட்டர் திமுக வேண்டாம் அப்படின்னு போடுற ஒரு ஓட்டும் ஒரு பகுதி இருக்கும். எல்லாமே 100% அதிமுக ஓட்டுன்னு சொல்ல முடியாது. பட் பெரும்பாலான செக்மெண்ட் அது அதிமுக ஓட்டா தான் இருக்கும். ஓகே, இந்த அதிமுக ஓட்டுங்கிறது நாம் தமிழருக்கு எவ்வளவு போகும்னு நீங்க கணிக்கிறீங்க? ஏன்னா திரு சீமான் அவர்கள் அதிமுக போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. அங்க ஏதோ ஒரு அண்டர் கரண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துட்டே இருக்கு. அங்க போக வாய்ப்பு இருக்கா? இல்ல, நிச்சயமா ஒரு பகுதி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம பார்த்தோம்னா, நம்ம 2019 நம்ம அசெம்பிளி இதுல பார்த்தோம்னா நாம் தமிழர் கிட்டத்தட்ட ஒரு 8,200 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த 8,200 இப்பவுமே அதே 8,300 தான் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் லோக்சபாலயுமே அங்க லோக்சபா எலெக்ஷன்லயும் அது ஆஃப் கோர்ஸ் அது அசெம்பிளின்னு வரும்போது ஒரு லோக்கல் பார்ட்டிக்கு அதிகமான வாக்குகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பட் ரஃப்லி ஒரு 8,000 to 10,000 ஓட்ஸ் நாம் தமிழருக்கு அந்த தொகுதியில இருக்கு. சோ அவர்களுக்கும் அந்த இன்கிரிமெண்ட பாருங்க. சோ பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் 40,000க்கும் அதிகமாக எவ்வளவு வாக்குகளை வாங்குகிறார்? நாம் தமிழர் வேட்பாளர் 10,000க்கு அதிகமாக எவ்வளவு வாக்குகளை வாங்குகிறார்? இதுதான் இந்த எலெக்ஷன்ல என்ன ஓட் டிரான்ஸ்பர் ஆயிருக்குங்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். 100% அக்யூரேட், பட் ஓரளவுக்கு ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.